அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. ஆமா, ஏதோ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, என்ன சொல்லி அனுப்புனா? வெண்பாவை கூட்டிக்கிட்டு சாயந்தரமா வரேன்னு சொன்னாளா? அதையாமா கேக்குற? நீங்க வேற யார வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாமா? வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அடப்பாவி, ஏதோ சாதிச்சுட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, எதுக்குதான் அவகிட்ட இவ்ளோ அசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, விஜய் வேணாலும் கூட்டிட்டு போங்க, வெண்பா வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கு அந்த மனோகர் வேற பக்கவாத்தியம் வச்சுக்கிட்டு இருக்கான். யானை படுத்துக்கிட்டா எலி கூட மேல ஏறி ஆட்டம் போடுமா? அந்த ஆள்லாம் பேசுற அளவுக்கு போயிடுச்சு பாத்தீங்களா? வெக்கமே இல்லாம நீங்களும் வந்து என்கிட்ட சொல்றீங்க. என்ன செய்ய சொல்ற நிசா? நமக்கு அவங்களால வேலை ஆக வேண்டி இருக்குது. அவ அப்படி சொல்றான்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவங்க போகட்டுங்கிற பெரிய மனசுலாம் இல்ல, அவங்க எப்படியும் போக மாட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆமாப்பா, அதான் மாமா ராத்திரியோட ராத்திரியா உங்ககிட்ட கெஞ்சி கதறி இங்க இருக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாரே. நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களை அவ துளிய மதிக்கல, அடிக்காத குறையா துரத்தி விட்டுருக்கா. கரெக்டா? இல்ல நிசா, அது நான் என்ன சொன்னேன்னா, நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நானும் ரேணுகாவும் இங்க வருவோம்னு சொல்லிட்டேன். அவ மறுத்து பேசவே முடியல. மாப்பிள்ளையும் தகிச்சு போயிட்டார் நிசா. ஓ, உன் வீட்ல வந்து ஓரமா ஒண்டிக்கிட்டு இருக்க போறோம், சாப்பாடு போடுன்னு கெஞ்சிட்டு வந்துட்டு அத பெருமையா வர சொல்றீங்க. கதிரேசா, என்னையா பண்ணி வச்சிருக்க? திரும்பவும் முதல்ல இருந்தா இந்த வீட்ல ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா திரும்பவும் அங்க கொண்டு போய் போட போறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நிசா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 3 பேரும் ரேணுகா குணமாகற வரைக்கும் அங்கேயே போய் இருப்பேமேம்மா. என்னது? நான் வரணுமா? விளையாடுறீங்களா? அங்க வந்து மல்லி போடுற மிச்ச சோறு என்ன சாப்பிட்டு சொல்றீங்களா? நீங்க வேணா உங்க பொண்ணை போய் கூட்டிக்கிட்டு அங்க போய் என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஆளை விட்டுருங்க. சரிம்மா, இதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆனா நானும் ரேணுகாவும் அங்க போற முடிவுல இருந்து எந்தவித மாற்றமும் இல்லை. என்னவோ போ. இந்த நிஷா பிசாசு மாதிரி அங்க வரலன்னா அதுவே போதும். வேற ஒண்ணு எனக்கு பெருசா பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மாதிரி மாளிகையை நான் எப்ப பார்க்க போறேனோ, இதுல வாழ கொடுத்து வைக்கல. ஆமா மல்லி, வீட்ல என்ன நடக்குது? அக்கா வராங்கல்லன்னு. உனக்கு அக்கா யாரும் கிடையாது. ரேணுகா அக்கான்னு ஓ, கதிரேசன் சார் பேசிட்டு போனாருல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னமோ விருந்தாளிங்க எல்லாம் வீட்டுக்கு வர மாதிரி பறந்து பறந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் அப்படி என்னென்ன பண்ணிட்டேன்? பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் மாத்தினேன், வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா, கிச்சன்ல ஏதோ நடக்குது. அதுவா? ஆமா, கொண்டக்கடலை நனைய போட்டு அவிச்சேன். புரோட்டீன்ல ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம், அப்படியே நைட்டு சப்பாத்திக்கு குருமா கூட வச்சிடலாம் பாருங்க. ஏமா, நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா? இல்ல நான் ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நியாயப்படி பார்த்தா ரேணுகா உனக்கு எதிரி, போட்டியாளர். என்ன அப்படி பாக்குற? அதான் நிஜம். இல்லன்னு நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. நீ யோசிக்கலனா இல்லன்னு ஆயிடுமா அது? நீ வேணா யோசிக்காம இருக்கலாம் மல்லி. சம்பந்தப்பட்டவங்க நானும் ரேணுகா அக்காவும் தானே, நாங்க 2 பேரும் யோசிக்கலையே. அவளை நீ ஒன்னா என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு, அவ மூளை குழம்பி போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீயும் மூளை குழம்பி போய் தான் இருக்க. இல்லன்னா எந்த பொண்ணும் இப்படி ஒரு சூழ்நிலையில நீ செய்யற வேலையை செய்ய மாட்டா. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணே, நீங்க சொல்றதுல பாதிதான் உண்மை. ஆனா எனக்கு அவங்க போட்டி இல்ல.
அவங்களுக்கு நான் தான் போட்டி. ம், அவங்க தான் நியாயப்படி போட்டி போட வந்தவளா என்ன பார்க்கணும். நான் அவங்கள அப்படி பார்க்கிறது சரியில்லை. ஆனா என்ன அவங்க அப்படி பார்க்கிற நிலைமையில இல்லையே. என்ன தாய் மாதிரி பார்க்கறாங்க. அது சரி. இன்னைக்கு நீ அம்மாவாவும் அவ பிள்ளையாவும் இருந்துப்பீங்க. ஆனா இது எவ்வளவு நாள் ஓடும் நானும் பாக்குறேன். அவ நிஜமாவே சித்தங்கலங்கிதான் இருக்காளான்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. அப்படியே இருந்தாலும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவ உன்னை விட்டு வைக்க மாட்டா. அவ உன்னை விட்டு வச்சாலும் இந்த கூட ஒருத்த வரானே அவங்க அப்பன், அவன் விட்டு வைக்க மாட்டான் உன்னை. நீ என்னடான்னா அவங்க 2 பேரும் வராங்கன்னு நீ ஓடி ஆடி சேவகம் பண்ணிட்டு இருக்க. ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? கடைக்கு போயிருக்காருன்னு. காய்கறி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே கொஞ்சம் மசாலா பொருள், முட்டை, பால் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ம், ஆ, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேனே. இந்தாங்க புடிங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நட்டு கலண்டு சேட்டையெல்லாம் பண்ணி கரெக்டா என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. சரி, அதுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா ஒரு நாள் மட்டும் நான் பூரணம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கடான்னு கேப் போட்டுட்டு திரும்ப வந்துட்டாளே. கூட அந்த ஆள் வேற வரான். எதிர்த்து கூட நான் அவளை இப்ப அட்டாக் பண்ண முடியாதே. இந்த வண்டவாளெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆண்டவா, என் உயிருக்கு பாதகம் வராம பாத்துக்கோ. ஆமா, வா அம்மாடி, இறங்குமா. நான் வரமாட்டேன், போ. என்னம்மா, நீ தானே மல்லிய பார்க்கணும்னு சொன்ன. இது மல்லி வீடுதாம்மா. இறங்குமா. அங்க பாரு மல்லி நிக்கிறது. இறங்கு. இறங்குமா. அம்மாடி, என்னம்மா, ஏன் போமா. மல்லி வீடுதான். வாமா வாமா, வா வா. அக்கா, ரேணுகாக்கா. மல்லிதான். என்னக்கா, வாங்க, நம்ம வீடுதான், வாங்க. வாங்க, நம்ம வீடுதான்க்கா. மாடி, உள்ள போமா, உள்ள போ போ. போடா. வாங்கக்கா. வாங்க. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நம்ம வீடுதான், இங்கதானே இருந்தீங்க. மல்லி கூட இருக்கத்தனமா நீ ஆசைப்பட்ட. அதான் நானும் உன் கூடவே வந்துட்டேன். மல்லியும் பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டா. அட என்ன சார் நீங்க? கருமம், மல்லி நம்ம அங்க வர வைக்க டிராமா போட்டா இந்த கதிரேச நம்மள மல்லி கிட்ட கூட்டிட்டு வந்துட்டானே. ராஜ வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள திரும்பவும் இந்த அன்னக்காவடி கும்பல் கிட்டே கூட்டிட்டு வந்துட்டியடா கதிரேசா. ஏமா, அதுக்குள்ள இந்த வீட்டை மறந்துட்டியா? இது நம்ம மல்லி வீடுதாம்மா. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க தானே இருந்த. யாரு இவளுக்கு மறக்குமா? இந்த பேலஸ் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? ஆளாளுக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. லவ் யூ மல்லி. ஐ லவ் யூ டூ. பாத்தியா மல்லி, நான் எவ்வளவு கெஞ்சி கவனிச்சோம், இப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. உன்கிட்ட தானே சொல்றா. அண்ணே, சார ரூமுக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. சரிம்மா. எனக்கு ரூம்லாம் எதுக்குமா? நான் ஹால்லே இருந்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டவன் தான். பஞ்சு மெத்த தான் வேணும்னு இல்ல, கட்டாந்தரையில கூட நான் படுத்துப்பேன். இல்ல சார், அந்த ரூம்ல நீங்க இருந்துக்கலாம், அது ஃப்ரீயா தான் இருக்கு. சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுமா. நானும் பேசலாம்ல. இல்ல
மல்லி மட்டும் தான் பேசணுமா? பேசுங்க தம்பி, இதுல என்ன இருக்கு? வாங்க, நீங்க வாங்க, போலாம் வாங்க. வாங்க. வாங்கக்கா உள்ள போலாம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.